ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்பயுமே நம்ம கருவேப்பிலை சட்னி, தேங்காய் சட்னி, பீர்க்கங்காய் சட்னி இது மட்டும் தானே ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம மாங்காய் சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துலாமா. புளிக்காத மாங்காவாக எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம மாங்காய் கூட மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஹாஃப் தக்காளி தான் நான் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு புளிப்பு வேணான்னு நினச்சின்னா தக்காளி அவாய்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல மணம் வரதுக்காக நான் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா மாங்காய் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதை அரை வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சட்னி ரெடி. இந்த சட்னியை தோசை இட்லி கூட சாப்பிட்றத விட சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி செஞ்சதுக்கப்புறம் நான் காலையில் தட்டில் எவ்வளோ நிறைய சாம்பார் இருந்தாலும் இந்த சட்னியோட சாப்பிட்டு பார்த்துட்டு